மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பக்கத்துல இருந்த ஒரு அடர்த்தியான சுந்தரவன காடு அது. அந்த காட்டுல நிறைய பறவைகளும் விலங்குகளும் ஒத்துமையா வாழ்ந்து வந்தாங்க. அந்த காட்டோட ஒரு பக்கத்துல நிறைய பூச்செடிகளும் அருவிகளும் தானியங்கள் நிறைந்த வயல்களும் இருந்தது. ஆனா இந்த பகுதியில பழங்களை கொடுக்கக்கூடிய மரங்கள் கொஞ்சம் எல்லாம் இருந்துச்சு. அதே சமயம் அந்த காட்டுல கடைசி பகுதியில இருந்து மலைக்கு அந்த பக்கம் இருந்த காட்டுல நிறைய பழமரங்கள் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த பழமரங்களுக்கு பக்கத்துல இருந்த ஒரு குகையில ஒரு கழுகு வாழ்ந்து வந்ததால இந்த காட்டுல வாழ்ந்த பறவைகள் யாரும் அந்த பக்கம் போறதே கிடையாது. இந்த தானியங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு நாக்கு செத்து போச்சு. இன்னைக்கு எப்படியாவது மலைக்கு அந்த பக்கம் உள்ள காட்டுக்கு போய் அங்க உள்ள பழங்களை சாப்பிட்டே ஆகணும். காலு, பழங்களை சாப்பிட ஆசைப்பட்டு மலைக்கு அந்த பக்கம் போயிடாத. அந்த கழுகு கண்ணுல மாட்டினா அப்புறம் நீ உயிரோட திரும்பி வர முடியாது. ரோனி, உங்களை மாதிரி இந்த தானியங்களை சாப்பிட்டு உயிர் வாழ்றதை விட நல்ல பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கழுகு கிட்ட மாட்டு இன்னைக்கே உயிரை விட்டுடலாம். இப்படி சொன்ன காலுக்காகும் பிறகு மலைப்பகுதியை நோக்கி பறந்து போச்சு. இந்த மாதிரி பறந்து போன காலுக்காகும் அந்த மலையை தாண்டி அந்த பக்கம் போயிடுச்சு. மலைக்கு அந்த பக்கத்துல நிறைய பழமரங்கள் இருந்துச்சு. எல்லா மரங்களிலையும் பழங்கள் காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருந்தது. உடனே காலுக்காக நேரத்தை வீணாக்காம ஒரு மாமரத்துல உட்கார்ந்து ஒரு மாம்பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சது. காலுக்காக அந்த மரத்துல போய் உட்கார்ந்ததும் சின்ன சின்ன குருவிகள் எல்லாம் பயந்து போய் வேற பக்கத்தை நோக்கி பறந்து போக ஆரம்பிச்சாங்க. இப்படி சிட்டுக்குருவிகள் பறந்து போறது குகைக்குள்ள உட்கார்ந்து இருந்த கழுகு பாத்துக்கிட்டே இருந்துச்சு. இப்படி நினைச்ச கழுகு உடனே குகையை விட்டு வெளியில வந்து பழமரங்களோட பகுதியை நோக்கி பறந்து வந்துச்சு. ஏய் காகமே, என்னோட ஏரியாவில வந்து இப்படி பொறுமையா உட்கார்ந்து பழத்தை சாப்பிடுறியே, உனக்கு என் மேல பயமே இல்லையா? கழுகக்கா, எனக்கு உங்க மேல நிறைய பயம் இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு உங்க மேல உள்ள பயத்தை விட இந்த பழங்களை சாப்பிடணுங்கிற ஆசை அதிகமாயிடுச்சு. அதனாலதான் இங்க வந்தேன். இதே மாதிரிதான் சில சமயங்கள்ல எனக்கு கூட ஒன்ன மாதிரி பறவைகளை சாப்பிடணும் போல ஆசை அதிகமாயிடும். இப்ப கூட நான் அந்த மூட்ல தான் இருக்கேன். அதனாலதான் இப்ப உன்னை சாப்பிட போறேன். கழுகக்கா, என்னோட கறியை சாப்பிட்டீங்கன்னா உங்க வாயெல்லாம் கருப்பா போயிடும். அப்படி கருப்பா போனா அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா பசியோட இருக்கிறது தான் கஷ்டம். வாய் கருப்பா இருந்தா அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. கழுகக்கா, இப்படி எல்லாம் பேசாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களுக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணி நாளைக்கு எனக்கும் பதிலா 2 பறவைகளை கொண்டு வந்து கொடுக்கறேன். அப்படியா? உண்மையாவா? நீ மட்டும் அப்படி செஞ்சிட்டன்னா நீ வாழ்நாள் பூரா எப்ப வேணாலும் இந்த இடத்துக்கு வந்து பழங்களை சாப்பிடலாம். அதை கேட்டது காலுக்காக சந்தோஷமாயிடுச்சு. கழுகக்கா, நான் இப்பவே கிளம்புறேன். நாளைக்கு இதே நேரத்துக்கு இங்க 2 பறவைகளை அழைச்சுக்கிட்டு கண்டிப்பா வருவேன். இப்படி சொன்ன காலுக்காகும் 2 மாம்பழங்களை பறிச்சுக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. நம்ம காட்டுலயே சோனா குருவியும் சாகர் புறாவும் தான் கொஞ்சம் கொழு கொழுன்னு இருக்காங்க. அதனால அவங்க 2 பேரையும் எப்படியாவது நாளைக்கு அங்க அழைச்சுக்கிட்டு போகணும். இப்படி நினைச்சுக்கிட்டே பறந்து போன காலுக்காகும் நேரா சாகர் புறா வீட்டுக்கு போச்சு. சாகர், இந்த மாம்பழத்தை வச்சுக்க. இப்படி சொன்ன காலுக்காகும் அதை எடுத்துட்டு வந்த 2 மாம்பழத்துல ஒரு மாம்பழத்தை சாகர் புறா கிட்ட கொடுத்துச்சு. அந்த காட்டுல இருந்த எல்லா பறவைகளும் பழங்களை எப்ப கண்ணுல பாப்போம்னு ரொம்பவும் ஆவலா இருந்தாங்க. இந்த மாதிரி சமயத்துல காலுக்காக அலட்சியமா ஒரு மாம்பழத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்த உடனே சாகர் புறாவுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஆமா, இந்த காலத்துல நீ சாப்பிட பழம் கிடைக்கிறதே கஷ்டம். நீ என்னடானா பழத்தை எடுத்துக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுக்கற. இதை என்னால நம்பவே முடியல. அது சரி, இந்த பழங்கள் உனக்கு எப்படி கிடைச்சது? சாகர், இன்னைக்கு நான் கழுகோட குகைக்கும் பக்கத்துல இருக்கிற பழத்தோட்டத்துக்கு பயந்து பயந்து போனேன். ஆனா அங்க போய் பார்த்தப்ப கழுகுங்க இல்ல. அதனால வயிறு நிறைய பழங்களை சாப்பிட்டேன். நான் பழங்களை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அந்த கழுகு அங்க வரவே இல்லை. என்னடா இது, அந்த கழுகு ஏன் இங்க வரலன்னு அதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சேன். சரி, அந்த கழுகுக்கு என்ன ஆச்சுன்னு போய் பார்த்துட்டு வருவோங்கிறதுக்காக அது வாழ்ந்துகிட்டு இருக்க குகை பக்கம் போனேன். அங்க போய் பார்த்தா அந்த கழுகு குகை வாசல்ல இறந்து கிடக்கு. அதை பார்த்த உடனே நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். இந்த சந்தோஷமான செய்தியை உங்ககிட்ட எல்லாம் சொல்றதுக்கு தான் 2 மாம்பழங்களை பறிச்சுக்கிட்டு அங்கிருந்து வேகமா வந்தேன். அப்படின்னா நாம அந்த பழத்தோட்டத்துக்கு இப்பவே போகலாமா? இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு போவோம். நான் போய் இந்த விஷயத்த சோனா குருவிக்கிட்டையும் சொல்லிடுறேன். நாளைக்கு நாம 3 பேரும் சேர்ந்து ஒன்னா அங்க போகலாம். இப்படி சொன்ன காலுக்காகும் பிறகு மீதி இருந்த ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு சோனா குருவி வீட்டுக்கு போச்சு. சோனா குருவி வீட்டுக்கு போன காலுக்காக சாகர் புறா கிட்ட சொன்ன அதே கதைய சோனா குருவிட்டையும் சொல்லுச்சு. இப்படி சொன்ன காலுக்காகும் மீதி இருந்த ஒரு மாம்பழத்தை சோனா குருவி கிட்ட கொடுத்துச்சு. சோனா, நாளைக்கு காலையில நாம அங்க போகணும், மறந்துடாத.
நாளை காலையில பொழுது விடுறப்ப நானும் சாகரனாவும் எங்க வீட்டு வாசல்ல இருப்போம். பிறகு தன்னுடைய வீட்டுக்கு வந்த காலுக்காகவும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாளைக்கு இந்த ஆபரேஷன் மட்டும் சக்சஸா நடத்தி முடிச்சிட்டா வாழ்நாள் பூரா நமக்கு உணவை பத்தின கவலையே இல்ல. இப்படி முடிச்ச காலுக்காகவும் பிறகு தன்னுடைய கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சது. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. பொழுது விடிஞ்சும் தன்னோட வீட்டு கதவை யாரோ தட்ட சத்த கேட்ட காலுக்காகவும் கண் வச்சு எழுந்திரிச்சு உட்கார்ந்தது. கழுகக்காவுக்கு இரையாகிறதுல இந்த பறவைகளுக்கு எவ்வளவு சந்தோஷம். சொன்ன மாதிரியே காலையில எழுந்திருச்சு வந்துட்டாங்க. இப்படி நினைச்ச காலுக்காகவும் கதவை திறந்துகிட்டு வெளியே போச்சு. வெளியில போன காலுக்காகவும் ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா காலுக்காகத்தோட வீட்டுக்கு சாகர் புறாவும் சொன்ன குருவியும் மட்டும் வரல, அவங்க கூட ரீட்டா கிளியும் ரோனி குருவியும் வந்திருந்தாங்க. நம்ம காட்டுல இருந்து 2 பறவைகளை அழைச்சிக்கிட்டு போறதே பெரிய விஷயம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப என்னடான்னா 4 பேர் வந்திருக்காங்க. கழுகக்காவுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, என்ன இது? வந்த எல்லாரும் வெறுங்கையோட வந்திருக்கீங்க. பழங்களை சாப்பிட்டா மட்டும் போதுமா? வீட்டுக்கு பறிச்சு எடுத்துக்கிட்டு வர வேண்டாமா? போங்க போங்க, நீங்க எல்லாம் வீட்டுக்கு போய் கூட எடுத்துக்கிட்டு நம்ம காட்டுல உள்ள பெரிய மரத்துக்கு கீழே வந்துருங்க. நானும் அங்க வந்துடுறேன். காலுக்காக இப்படி சொன்னதும் எல்லா பறவைகளும் அங்கிருந்து பறந்து போனாங்க. நீங்க எல்லாம் கூட எடுத்துக்கிட்டு வந்தாதான் உங்களை எல்லாம் அந்த கழுகு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க எடுத்துக்கிட்டு வந்த கூட நிறைய பழங்களை பறிச்சு நான் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வர முடியும். நண்பர்களே, இந்த காலுக்காக சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா? எனக்கு என்னவோ உண்மைதான் தோணுது. அது கழுகு வசிக்கிற குகைக்கு பக்கத்துல உள்ள அந்த பழந்தோட்டத்துக்கு போகலன்னா அதால எப்படி மாம்பழம் எடுத்துட்டு வர முடியும்? ஆமா ஆமா, சோனா சொல்றது சரிதான். அந்த கழுகு இறந்துதான் போயிருக்கணும். அந்த கழுகு இறந்தே போயிருக்கட்டும், இருந்தாலும் நாம எல்லாம் முன்ஜாக்கிரதையா இருக்கிறது அவசியம். சாகரண்ணா, அதுக்காக இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? நீங்க எல்லாரும் நான் சொல்றபடி செஞ்சீங்கன்னா ஒருவேளை அந்த கழுகு உயிரோட இருந்தா கூட நாம தப்பிச்சிடலாம். இப்படி சொன்ன சாகர் புறா தன்னோட திட்டத்தை தன்னோட நண்பர்கள் கிட்ட சொல்லுச்சு. பிறகு கொஞ்ச நேரத்துல எல்லா பறவைகளும் அந்த காட்டுல இருந்த பெரிய மரத்துக்கு அடியில ஒன்னா சேர்ந்தாங்க. பிறகு எல்லாரும் அங்க இருந்து கழுகு வசிக்கிற குகைக்கு பக்கத்துல இருக்கிற பழந்தோட்டத்தை நோக்கி பறந்து போனாங்க. காலுக்காகனா எல்லாருக்கும் முன்னால பறந்து போச்சு. அது இப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்படி எல்லா பறவைகளும் தன்னுடைய குகையை நோக்கி பறந்து வரது தன்னோட குகை மேல உட்கார்ந்து கழுகு தூரத்துல இருந்து பார்த்துருச்சு. இந்த காகம் நம்ம கிட்ட 2 பறவையை தான் அழைச்சுக்கிட்டு வரேன்னு சொல்லுச்சு. ஆனா இப்ப 4 பறவையோட வருது. இந்த காகத்தை எப்படி பாராட்டுறதுன்னே எனக்கு தெரியல. அப்புறம் இந்த பறவைகள் என்ன பார்த்துட்டு பயந்து போய் திரும்பி போயிடக்கூடாது. அதனால நம்ம எங்கேயாவது மறைஞ்சு உட்கார்ந்துருப்போம். இப்படி நினைச்ச அந்த கழுகு குகைவாசல்ல இருந்த ஒரு பெரிய பாறைக்கு பின்னால மறைஞ்சு உட்கார்ந்துருச்சு. இப்படி எல்லா பறவைகளும் அழைச்சிட்டு வந்த காலுக்காகவும் எல்லாரையும் ஒரு கொய்யா மரத்துல உட்கார வச்சது. நீங்க எல்லாரும் இந்த மரத்துல உள்ள கொய்யா பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருங்க. நான் போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். இப்படி சொன்ன காலுக்காகவும் அங்க இருந்து கழுகாவை பாக்குறதுக்காக பறந்து போச்சு. இந்த காகம் நடந்துக்கிற விதத்தை பார்த்தா என்னோட சந்தேகம் அதிகமாகிக்கிட்டே போகுது. சாகர், எது எப்படி இருந்தா என்ன, நீ சொன்ன மாதிரியே நாங்க எல்லா முன்னேற்பாட்டோட தான் வந்திருக்கோம். அதனால இப்ப எந்த கவலையும் இல்லாம இந்த கொய்யா பழங்களை சாப்பிடுவோம். ரீட்டா இப்படி சொன்ன உடனே எல்லா பறவைகளும் அந்த மரத்துல இருந்த கொய்யா பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. காலுக்காக குகை வாசலுக்கு போனதும் மறைஞ்சிருந்த காலுக்காக வெளியில வந்துச்சு. கழுகக்கா கழுகக்கா, நான் உங்களுக்காக 2 பறவைகளை இல்ல 4 பறவைகளை அழைச்சிக்கிட்டு வந்திருக்கேன். நீங்க சீக்கிரமா போய் அவங்கள கோழி குஞ்சு அமுக்குற மாதிரி அமுக்குங்க. நான் பின்னாலேயே வரேன். காலுக்காக இப்படி சொன்ன உடனே கழுகாக்கா பறவைகள் உட்கார்ந்திருந்த மரத்தை நோக்கி பறந்து போச்சு. பிறகு கொஞ்ச நேரத்துல என்ன கழுகாக்காவும் காலுக்காகவும் பறவைகள் உட்கார்ந்து அந்த கொய்யா மரத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. கழுகக்கா, நான் அழைச்சிக்கிட்டு வந்த பறவைகள் இவங்க தான். நீங்க இறந்து போயிட்டீங்கன்னு நான் இவங்க கிட்ட போய் சொன்னேன். நான் சொன்னதை நம்பி இந்த முட்டாள் பறவைகள் ஏன் பின்னாலேயே இங்க வந்துட்டாங்க. இங்க பாருங்க, எல்லாரும் அப்படியே உட்காருங்க. யாரும் இங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணாதீங்க. அப்படி முயற்சி பண்ணனீங்கன்னா முதல்ல யாரு பறக்க ஆரம்பிக்கிறீங்களோ அவங்கள விடவே மாட்டேன். திடீர்னு கழுகு இப்படி வந்து சொன்ன உடனே எல்லா பறவைகளும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அப்படியே உட்கார்ந்து இருந்தாங்க. என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? போய் எல்லாரையும் ஒரே அமுக்குங்க. காலுக்காக இப்படி சொன்னதும் கழுகாக்கா மெதுவா பறவைகள் உட்கார்ந்து இருந்த பக்கம் நகர்ந்து போச்சு. உடனே சுதாரிச்சுக்கிட்ட எல்லா பறவைகளும் அவங்க கூடைக்குள்ள வச்சிருந்த மிளகாத்தூளை தூக்கி கழுகாக்காவோட கண்களை நோக்கி விட்டெறிஞ்சாங்க. ஐயோ ஐயோ, எரியுதே, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க.
இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்காத காலுக்காகும் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவும் டென்ஷன்ல இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தது. சீக்கிரமா எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க, நாம வந்த வேலை முடிஞ்சிருச்சு. காலு, நீ சொன்ன மாதிரியே நாங்க எங்க வேலையை முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் அந்த கழுகை கொல்ல வேண்டியது உன்னோட வேலை. புறா இப்படி சொன்ன உடனே எல்லா பறவைகளும் அங்கிருந்து பறந்து போனாங்க. ஏய் ஏய் புறா, போற போக்குல ஏன் இப்படி பொய் சொல்லிட்டு போற? ஏய் காகமே, புறா சொல்றது பொய் இல்ல, இப்ப நீ பேசுற பாரு, இதுதான் பொய். கழுகக்கா இப்படி சொன்ன உடனே பயந்து போன காலுக்காகும் அங்கிருந்து பறந்து போக ஆரம்பிச்சது. ஏய் காகமே, நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். என்னோட வாய் கருப்பா போனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு உன்னை கொன்னு தின்னே ஆகணும். இப்படி சொன்ன கழுகக்கா காலுக்காகத்தை விரட்டுக்கிட்டே பறந்து போச்சு. நாம கழுகாக்காவுக்கு நல்லது நினைச்சோம், அதுவும் நடக்கல. மற்ற பறவைகளுக்கு கெட்டது நினைச்சோம், அதுவும் நடக்கல. இப்படி எதுவுமே நடக்கலன்னா நாம என்னதான் பண்றது? இப்படி யோசிச்சுக்கிட்டே காலுக்காக அந்த காட்டை விட்டு வேற காட்டை நோக்கி பறந்து போய்கிட்டு இருந்துச்சு.